ஹாய் அம்முக்குட்டி, எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு வந்து சாட்டர்டே. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு ஃபேஸு பார்த்தீங்கன்னா ஒரு மினுமினுப்பு இருக்கா, தகன்னு மின்னுதா? ஆமாங்க, சீரம் அப்ளை பண்ணியிருக்கேன் அம்முக்குட்டி. உனக்காக நான் பிம்பிள்லாம் கம்மி பண்ணேன் இல்லையா, அந்த பிம்பிள் மார்க் இருக்குது, அதனால் அந்த பிம்பிள் மார்க்கு கம்மி பண்ணிகிட்ருக்கேன். சமைக்கூட்டாக இருக்குது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், பிம்பிள் எப்படி கம்மி பண்ணேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுவுமே நான் ஒரு வீடியோ வந்து எடுக்கலான் இருக்கேன். எனக்கு பிம்பிள் போயிடுச்சு, பிம்பிள் மார்க்கு மட்டும் லைட்டாக தான் இருக்குது, ரொம்ப இல்லை. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ என்னோடய பழைய கலர் வேணால் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு அந்த பிம்பிள் மருந்து போட்டதுக்கப்புறம். ஏன்னா சன்ஸ்க்ரீன் போடணும், நான் சன்ஸ்க்ரீன் போடலை சரிங்களா, மூஞ்சிக்கு எதுவுமே போடுறதில்ல. அதுக்கப்புறம் சரின்னு இப்போ முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ பிம்பிள் மார்க் குறைஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க இல்லையா, எப்படிங்க பிம்பிளை கம்மி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமரே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ சீரம் போட்டிருக்கேன் இல்லையா, என்னோடய கலர் இங்கே இருக்குது மூக்குக்கிட்ட, என் கை கலரு. ஆனால் இப்போ வந்து பிங்க் கலரில் ஒரு சீரம் போட்டிருக்கேன் சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு 10 to 20 நிமிஷம் வச்சுட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிடுவேன். செம்மையாக ரிசல்ட் இருக்குது. சரி, உங்களுக்கும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். எதுவுமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்வேன்னு என்னோடய கஸ்டமருக்கே தெரியும். நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவுமே நம்ம சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறது தெரியும். காயம் சொன்னால் கரெக்டாக இருக்கும். அப்படி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு க்ரீம் பற்றி போட்டிருப்பேன். அந்த க்ரீம் போட்டங்காட்டி வந்து அப்போதைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, பிம்பிள் கம்மியாகிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து மறுபடியும் வந்து அது விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் வந்து என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு டாக்டரை நான் இடத்துக்கு போயிருந்தப்போ அவர் சொல்லியிருந்தார், அந்த ஃபேஸ் வாஷும் அதுவும் பண்ணும்போது எனக்கு பயங்கர ரிசல்ட் வந்துச்சுன்னு நிறைய பேர்த்துக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் நிறைய பேர் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அது நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே அதை ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த இடம் இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா என்னாலேயே பார்க்க முடியல. வர்ற கஸ்டமர்லாம் நீங்களே இப்படி இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ எதுவுமே நான் பண்ணுறதில்ல. பார்த்திங்கன்னா தெரியும், எனக்கு துளி கூட இது மச்சம் இங்கே ஒரு மார்க் இருக்குது. ஆனால் எனக்கு இப்படி இருக்கவே இருக்காது தெரியுங்களா. பிம்பிள் எப்படி எந்திரிச்சிக்கிட்டே இருக்கும், மடி உடச்சி விடுவேன். சிக்கன் சாப்பிட்டா வரும், இப்போல்லாம் சிக்கன் சாப்பிட்டா கூட வர்றதில்ல சரிங்களா. இது என்ன க்ரீம், இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸ்கின்னை பற்றி வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆனால் சைடு எஃபெக்ட் இருக்கான்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே செட் ஆகாது. எனக்கு வந்து மோஸ்ட்லி வெயிலில் போகிறது இந்த மாதிரி வேலைலாம் இல்லை. ரெண்டாவது சன்ஸ்க்ரீன் மெயின் இம்பார்ட்டன்ட். அப்புறம் மங்கு இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா மங்கு இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மங்கு இருக்கிறவங்களுக்கு மெயின் பார்த்திங்கன்னா உள்ளே இருந்தால் தான் பிரச்சனை வருது சரிங்களா. அப்போ வந்து உள்ளே இருந்து நல்லா தூங்குங்க. மெயினாக கருவளையம் இருக்கிறவங்களும் நல்லா தூங்குங்க. உள்ளே வந்து மோஷன் சரியாக போகாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மோஷன் போனீங்கன்னாவே உள்ளே இருக்க ஸ்கின் டிசீஸ் எல்லாமே கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். நீங்கள் வந்து போய் படித்து பார்த்திங்கனாவே தெரியும் மங்கு எதனால் வருது. நம்ம ரொம்ப கவலைப்படுறதுனாலையோ, நம்ம ஹார்மோனை வந்து ரொம்ப போட்டு இது பண்ணுறதுனாலையோ, மோஷன் சரியாக போகலின்னா நம்மளுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும் நிறைய சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வெளியே பூசினோம்னா எதாக இருந்தாலும் இதாகாது. எனக்கு பிளாக் மார்க் இருக்கிறதுனால நான் அதை போட்டிருக்கேன் சரிங்களா. நான் கலர் ஆகணும் அப்படிங்கிறதோட எனக்கு வந்து பிளாக் மார்க் வந்து போகணும், பிம்பிள் கம்மியாகணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் நான் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நான் போட்டிருக்கேன்னா எனக்கு எந்த ஒரு எரிச்சலோ எதுவுமே கிடையாது. நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தங்காட்டி பார்த்திங்கன்னா ஒரு பளிச்சுன்னு ஒரு க்ளோ கிடைக்கும். ஒரு ஃபேஷியல் பண்ணோம்னா என்ன க்ளோ வருமோ அந்த க்ளோ வரும். கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். பிம்பிள் இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள், பிம்பிள் மார்க் இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மித்த யார் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லோரும் ட்ரை பண்ணலாமான்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடாது. ஸ்கின்னை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ணணும். ஸோ நான் வந்து இதை ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட 2 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு பெஸ்ட் ரிசல்ட் இருக்குது. ஆனால் உங்களுக்கு செட் ஆகுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க. நான் என் மூஞ்சை வச்சு எல்லாமே இது பண்ணிவிட்டு அப்புறம் என் கஸ்டமர் வர்றவங்களுக்கு நான் கேட்டுகிட்டே பண்ணியிருக்கேன் சரிங்களா. அந்த மாதிரி நிறைய என்னோடய கஸ்டமர் வந்து டார்க்காக இருந்து லைட்டன் பண்ணிட்டு போயிருக்காங்க. நிறையா வந்து ப்ராப்ளம், அதாவது நான் மங்கு இருக்கிறவங்களுக்கு அந்த க்ரீம் கொடுத்து மறுபடியும் திரும்பி எல்லாம் வந்திருக்கு. ஆனால் என்னோடய சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோவே அதுதான் போட்டிருக்கேன். ஆனால் அது ரெடினால் கலந்தது கேன்சர் வருது இந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க.
நயா சீரம் இந்த மாதிரி வந்து கெமிக்கல் பீலிங் இந்த மாதிரி நிறைய மார்க்கெட்டில் வந்துருச்சு. ஆனாலுமே அதை திருப்பி ரிப்பீட் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? ஹேஹெச்ஏ பிஹெச்ஏ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் மட்டும் தான் வருது. காசை கரியாக்கிறதுக்கு மட்டும் தான் வருது. எனக்கு தெரிஞ்சு சில விஷயம்லாம் நம்ம கடைப்பிடிச்சோம்னா கண்டிப்பாக சரியாகும். அந்த மருந்தும் நம்மளுக்கு தேவைப்படும். அதே மாதிரி நம்மளும் ஸ்கின் ரொட்டீனில் கொண்டு வந்தோம்னா இன்டேக்கும் எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து நம்ம குடிக்கிற அளவுக்கு பாடி நல்லா கலர் ஆகும். தேங்காய் பால் எத்தனை பேர் சாப்பிட்றீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறையா வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் யாருமே கேட்டு இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இப்படி ரத்த கலவையாக இருக்கேனா? செம்மையாக இருக்குல்ல. எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக எக்ஸசைஸ் பண்ணுறேன் எதுக்கோ நடந்துட்டு இருக்கு. சரி, நான் என்ன சீரம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு டாக்டர் கொடுத்தது தான். நீங்கள் வந்து ரொம்ப ஆவலோடு எடுப்பீங்க. இந்த விஷயமே நான் வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகாது. ஸோ 25% ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ வந்து 2%, 5 இதை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன். இந்த சீரம் டர்மாகோவோட எனக்கு இது ரொம்ப செட் ஆகிருக்கு. சரிங்களா? அதனால் டர்மாகோ கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இச்சிங் இருக்கிற மாதிரி இன்னுமே எனக்கு இதாகும். இது ஓகே, இது நல்லா செட் ஆகுது. ஆனால் இதை எல்லாம் டாக்டரை கேட்டு பண்ணணும் காய்ஸ், நீங்களா பண்ணாதீங்க. நான் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 2 வருஷமாக யூஸ் பண்ணுறதுனால ஓகேவாயிடுச்சு. இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். வாங்க ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். பண்ணங்காட்டி அக்கா பாருங்கள் தக்க 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 மின்னுவேன். ஆனால் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது பிரச்சனை இல்லை. உடனே வந்து சோப்பு வச்சு வாஷ் பண்ணக்கூடாது, ஃபேஸ் வாஷ் வச்சுக்கணும். ஃபேஸ் வாஷ் இந்த சீரம் போட்டுனா என்னோடய ஃபேஸே வேறு லெவலில் இருக்கும். நான் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன்னா இங்கே டீலர்கிட்டேருந்து வாங்குறது. இது செம்மையாக இருக்கும். சரிங்களா? வீட்டில் வந்து டாக்டர் நான் கொடுத்ததை வச்சுருக்கேன். அதோடு எனக்கு இது நல்லா பளிச்சுன்னு ஆகிற மாதிரி இருக்கும். இதுலேயே ஒயிட்னிங் ஃபேஸ் வாஷ்லாம் இருக்குது. இது கொஞ்சம் ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்குமா, நம்மளுக்கு ஓகேவாக இருக்கும். ஃபேஸில் அப்ளை பண்ணங்காட்டி நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு வந்து இப்படி மசாஜ் கொடுத்துட்டே இருக்கணும். ஜென்ரலாக நம்ம டக்குன்னு வாஷ் பண்ணக்கூடாது. உள்ளே போய் அந்த ஸ்கின்ல இருக்கிற அந்த சீரம்ஸ் எல்லாமே வெளியே எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு சன்ஸ்க்ரீன் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து போடணும். 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை சன்ஸ்க்ரீன் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு போட்டே இருக்கணும். சரிங்களா? ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து அப்போ தான் இதாகும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு பிம்பிள் இருக்கா, இங்கே கொஞ்சோண்டு இருக்கா, அவ்வளோதான் என்னோடய ஸ்கின்ல இருக்கிற பிரச்சனை. எல்லாமே சரியாயிடுச்சு. இதுக்கு நான் எவ்வளோ போராடி இருக்கேன் தெரியுமா காய்ஸ்? ஈஸியாக சொல்கிறாங்க எல்லாம் யார் வேணாலும் கழுதையெல்லாம் குதிரையாகுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு பின்னாடி பேசுகிறாங்க. ஆனால் இதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். எத்தனை பேர் வந்து என் ஃபேஸை பார்த்துட்டு எதுக்கு இவ்வளோ பிம்பிள் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. எவ்வளோ செருப்படியெல்லாம் வாங்கியிருக்கேன் தெரியும். ஆனால் இது வந்து நைட் டைமில் தான் இந்த சீரம் அப்ளை பண்ணணும். நான் வீட்டில் வைக்கிறது இல்லை, கடையில் வைக்கிறதுனால ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஒன்றுமே பண்ணுறதில்ல. என் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே போய் காட்டுறேன். அக்கா எங்களுக்கு அந்த சீரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. சீரம் சொல்கிறது பிரச்சனை இல்லை. நீங்கள் போட்டு உங்கள் ஸ்கின் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்காக தான் நான் வந்து எதுவுமே ரெக்கமெண்ட் பண்ணாமல் இருக்கேன். இப்போ காட்டுறேன். இங்கே லைட் போடலாமா? என்னோடய சன்லைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம்லாம் பிம்பிள் இருக்கா, பிம்பிள் மார்க்கு. அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன், வேறு எந்த ரீசனுக்காகவும் இல்லை. எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஃபேஸே பிரைட்டாக இருக்கா? வாரம் ஒன்ஸு அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா இதாகும். ஆனால் எல்லோரும் ட்ரை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
இந்த இடத்துல நின்று நான் வீடியோ எடுக்கும் போது அந்த கிளாரிட்டி க்ரீனுக்கு தகுந்த மாதிரி என்னோடய ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக தெரியும். ஆனால் டாக்டர் கொடுத்த அந்த டெட்டினாயில் க்ரீம் போடும் போதே என்னோடய ஃபேஸில் இருக்க பிம்பிள்லாம் போயிடுச்சு. ஆனால் கலர் மட்டும் எனக்கு கம்மியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. கலர் கம்மியாயிடுச்சுன்னு கஸ்டமர் வர்றவங்களே சொன்னாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா தகன்னு மின்னினீங்க, இப்போ கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் ஒரு சன்ஸ்க்ரீன். ஓகேங்களா? நம்ம கடையில் இருக்க சன்ஸ்க்ரீன் தான் போடுவேன், நான் வேறு எதுவும் போட மாட்டேன். ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சைல்ட் லைட்டில் 2 hours மட்டும் போகலாம். இதுதான் என்னோடய மேக்கப். சன்ஸ்க்ரீன் வந்து இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தகன்னு மின்றேனா? ஸோ அம்முக்குட்டி சமைக்க விட்டா இருக்குது. தேங்க்யூ. இப்படி தான் நான் ரெடி ஆவேன். இப்படி தான் என்னோடய ஸ்கின்